அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை பத்தி இப்போ ஏகப்பட்ட செய்திகள், வதந்திகள்னு வந்துட்டே இருக்கு. உண்மையிலே இந்த திட்டத்துல என்னதான் நடக்க போகுது? யாருக்கெல்லாம் பணம் கிடைக்கும்? யாருக்கெல்லாம் கிடைக்காது? இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கு இல்லையா? இத பத்தி ஆதாரபூர்வமா வந்திருக்க தகவல்களை வச்சு எந்த ஒரு சார்பும் இல்லாம ஒரு தெளிவான அலசலை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்வி. அடுத்த மாசத்துல இருந்து அந்த ₹1000 வருமா வராதா? ஆட்சி மாறிடுச்சே, திட்டத்தை நிப்பாட்டிடுவாங்களா? இந்த ஒரு கவலை மாசம் இந்த பணத்தை நம்பி பட்ஜெட் போடுற பல குடும்பங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அரசு தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா, எந்த ஒரு புது அரசாங்கம் வந்தாலும் பழைய திட்டங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வர்றது சாதாரணமான ஒரு விஷயம்தான். அந்த வகையில தற்போதைய தவக அரசு இந்த மகளிர் அடிப்படை வருமான திட்டத்துல நிர்வாகம் மற்றும் நிதி ரீதியா ஒரு 3 மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர போறாங்க. ஒரு பெரிய திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும்போது சில மாற்றங்கள் அவசியமாகுது. அந்த 3 மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத நாம விரிவா பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஒரு 4 விஷயங்களை தெளிவா பார்க்க போறோம். 1. திட்டத்துல வரப்போற மாற்றங்கள். 2. இந்த மாபெரும் மறுசீரமைப்பு ஏன் நடக்குது? 3. புது உதவித்தொகை எவ்வளவு? மற்றும் 4. புதுசா அப்ளை பண்ண நாம எப்படி தயாராகணும்? சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். இந்த திட்டத்துல கொள்கை அளவுலயும் நிர்வாக அளவுலயும் வரப்போற அந்த மாற்றம் என்ன? இதுல முதல் மற்றும் மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா, முந்தைய திமுக ஆட்சியில மாசம் ₹1000 வழங்கிட்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இப்போ புதிய அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட இருக்கு. இது வெறும் பெயர் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. உதவித்தொகைய ₹1000 ₹2500 உயர்த்தவும் முடிவா இருக்கு. குடும்பத் தலைவிகளோட பொருளாதார சுதந்திரத்துக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். ஆனா இங்கதான் ஒரு சின்ன நடைமுறை சிக்கல் இருக்கு. அரசு மாறிடுச்சே, உடனே ₹2500 அக்கவுண்ட்ல வந்துருமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா பல்லாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை ஒரே நைட்ல மாத்திட முடியாது. அதனாலதான் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் கூட இந்த மே மாசத்துக்கான அந்த ₹1000 எவ்வித தடையும் இல்லாம பழையபடியா 1,31,00,000 பேருக்கு வெற்றிகரமா போய் சேர்ந்திருக்கு. அந்த தொகையை உயர்த்துவதற்கான வேலைகள் இப்போ படிப்படியா நடந்துட்டு இருக்கு. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இந்த மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற தணிக்கை, அதாவது ஆடிட், இப்போ ஏன் இவ்வளவு தீவிரமா நடக்குது? இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தைய இப்போ நாம அடிக்கடி செய்திகள்ல கேக்குறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிள். தகுதி இல்லாதவங்க, அதாவது வசதியா இருந்தும் இந்த பணத்தை வாங்குறவங்கள லிஸ்ட்ல இருந்து நீக்கணும். அதே சமயம் உண்மையிலேயே வறுமையில இருந்து ஆனா இதுவரைக்கும் பணம் கிடைக்காம விடுபட்டு போன ஏழை பெண்களை புதுசா சேர்த்து அவங்களுக்கு உதவி செய்யணும். இதுதான் இந்த மறுசீரமைப்போட உண்மையான நோக்கம். இத புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன கணக்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா 2.5 கோடிக்கும் மேல ரேஷன் கார்டுகள் இருக்கு. ஆனா இப்போ பயனாளிகளா இருக்கிறது வெறும் 1,31,00,000 பேர் மட்டும்தான். மீதி இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இந்த பணத்தை கொடுக்கறது எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் பட்ஜெட் ரீதியா சாத்தியமே இல்லாத ஒண்ணு. அதனால உதவி உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்கள கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. அப்போ யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருந்து நீக்கப்படுவாங்க? இது ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. உங்க குடும்பத்துல யாராவது அரசு ஊழியரா இருந்தாலோ, இல்ல 4 சக்கர வாகனம், அதாவது கார் வச்சிருந்தாலோ, ஜிஎஸ்டி அல்லது வருமான வரி கற்றவங்களா இருந்தாலோ உங்களுக்கு பணம் வராது. அதே மாதிரி குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல இருந்தாலும், இல்ல உங்க வீட்டு கரண்ட் பில் வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேல போனாலும் நீக்கப்பட அதிக வாய்ப்பிருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு குடும்பத்தோட பொருளாதார நிலைத்தன்மைய காட்டுற விஷயங்கள். 3வது முக்கியமான விஷயம், புது திட்டத்துல யாருக்கு எவ்ளோ பணம் கிடைக்கும்? இதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு படி பாத்தீங்கன்னா 21 வயசுல இருந்து 60 வயசுக்கு உட்பட்ட தகுதியான பெண்களுக்கு மாசம் ₹2500 கிடைக்கும். ஆனா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பணம் கிடையாதான்னு ஒரு கவலை இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. 60 வயசுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு ஓய்வூதிய உதவியா மாசம் ₹3000 வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. வயசான காலத்துல மருத்துவ செலவுக்கும் மத்த தேவைகளுக்கும் இது கண்டிப்பா ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். புதுசா விண்ணப்பிக்க நாம என்னெல்லாம் செய்யணும், அதுக்கான டைம்லைன் என்ன? உடனே போய் அப்ளை பண்ணிரலாமான்னு கேட்டா இப்போ முடியாது. ஏன்னா இப்போதைக்கு தணிக்கை பண்ற அந்த மறுசீரமைப்பு பணிகள் மட்டும்தான் மாநிலம் முழுக்க ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு.
இது முடிஞ்சதும் இன்னொரு 2 அல்லது 3 மாசத்துல புதுசா 2500 ரூபாய் வழங்குறதுக்கான அரசாணை, அதாவது ஜிஓ வெளியாகும். அதுக்கப்புறம்தான் புதுசா அப்ளை பண்றதுக்குன்னு ஒரு பிரத்யேக மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணுவாங்க. சோ புதுசா அப்ளை பண்ண நாம இன்னும் சில மாசங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆகுற வரைக்கும் நாம சும்மா இருக்க வேண்டியதில்ல. சில ஆவணங்களை நாம இப்பவே ரெடியா வச்சுக்கணும். உங்க ஆதார் கார்டு, ஸ்மார்ட் ரேஷன் கார்டு ரெண்டுலயும் விவரங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா உங்க பேர்ல ஒரு 0 பேலன்ஸ் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஃபைன் படிக்காம முழு பணமும் உங்க கைக்கு வரும். அது மட்டும் இல்லாம இப்போ யூஸ் பண்ற மொபைல் நம்பரை உங்களோட பேங்க் அக்கவுண்ட் மற்றும் ஆதார் கூட கண்டிப்பா லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சரி, நடுல எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா இல்ல ஆவணங்கள்ல பிழை இருந்தா என்ன பண்றது? அதுக்கும் வழி இருக்கு. நீங்க நேரடியா முதலமைச்சரின் உதவி மைய எண்ணான 1100க்கு கால் பண்ணி உங்க குறைகளை சொல்லலாம். இல்லனா தகுதிக்கான முழு விதிமுறைகளை முந்தைய திட்டத்தோட வெப்சைட்டான mast.tngov.inல போய் நீங்க எப்ப வேணாலும் படிச்சு பாத்துக்கலாம். சரியான தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எந்த குழப்பமும் இல்லாம நாம பாத்துக்கலாம். இந்த ஒட்டுமொத்த மாற்றங்கள், இவ்ளோ கெடுபிடிகள், இதுக்கெல்லாம் பின்னாடி அரசாங்கத்தோட நோக்கம் ஒண்ணுதான். திட்டத்தோட பேர் மாறலாம், தொகை மாறலாம். ஆனா பொருளாதார ரீதியா பின்தங்கிய, நிஜமாவே கஷ்டப்படுற எளிய குடும்பத்து பெண்களுக்கு இந்த உதவி முழுமையா போய் சேரணும். இடையில எந்த ஒரு கசிவும் இருக்கக்கூடாது. வறுமைய ஒழிக்கவும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் இது ஒரு வலுவான கருவியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மறுசீரமைப்போட ஆணிவேர். இறுதியா உங்ககிட்ட நான் கேக்குற கேள்வி இதுதான். நாளைக்கே போர்ட்டல் ஓப்பன் ஆனா எந்த ஒரு தாமதமும் இல்லாம அப்ளை பண்றதுக்கு உங்க ஆவணங்கள் எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கா? இதுக்கான பதில யோசிங்க. மாற்றங்கள் வரும்போது முன்கூட்டியே தயாராக இருக்கிறவங்களுக்கு தான் அதோட பலன் சீக்கிரமா கிடைக்கும். அதனால உடனே உங்க ஆவணங்களை செக் பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க. உங்க டாக்குமெண்ட்ஸ் ரெடியா?